எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ போஸ்ட் ப்ரொஃபைல் வீடியோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டிஎஸ்பி, டெப்டி கலெக்டர், இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் நிறையா இதுக்கு பண்ணியிருப்போம். இதுவும் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர், லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு இருக்கும். ஸோ லோக்சபா அப்படின்றது எலெக்ஷன் வச்சு எடுக்கிறது. பாராளுமன்றத்தில் நேரடியாக அந்த உறுப்பினர்கள் போய் மக்களுடைய குறைகளை சொல்லக்கூடியது. ராஜ்யசபாவும் அதே மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணி போகிறது. ஓகே, ஸோ இவங்களுடைய அதிகாரங்கள் என்ன, ஸோ இவங்களுடைய சேலரி என்ன, இவங்களுடைய அலவன்சஸ் என்ன, இவங்களுடைய பொறுப்புகள் என்ன, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் என்ன, ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் சேலரிலேருந்து ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ சம்பளம் இவங்க வாங்குறாங்க அப்படின்றது அப்போ தான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இவங்களுடைய சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1,00,000 ரூபாய் அவங்களுடைய மந்த்லி சேலரி. அது இல்லாமல் தொகுதி நிதியாக 70,000 ரூபாய், சரிங்களா. கான்ஸ்டியூன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்ஸ்டியூன்சி அலவன்ஸ் அப்படின்ட்டு 70,000 ரூபா. அப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு 60,000 ரூபா. ஸோ ஒரு எம்பியும் அவங்களுடைய தொகுதியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கலாம். அந்த ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்க்காக 60,000 ரூபா, அதுக்கு வாடகை ஒரு 20,000 ரூபா தரலாம். அதுக்கு ஒரு உதவியாளர் செக்ரட்டரி ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு 40,000 ரூபா தரலாம், சரிங்களா. இது இல்லாமல் டெய்லி அலவன்சஸ் அப்படின்ட்டு பாராளுமன்றம் எப்போல்லாம் கூடுதோ அவங்க போய் பாராளுமன்றத்தில் பங்கு பெறுறாங்க அப்படின்னா அட்டண்டன்ஸில் சைன் போட்டாங்கனாவே அன்றைக்கி அவங்களுக்கு 2,000 ருபீஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ மேக்ஸிமம் பாராளுமன்றம் அப்படின்றது 3 கூட்டத்தொடராக நடக்கும் இல்லைங்களா. ஃபஸ்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும், அப்புறம் பருவகால கூட்டத்தொடர், மான்சூன் செஷன் அப்படின்னு நடக்கும், அப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர். ஸோ கிட்டத்தட்ட 190 டேஸ் அப்படின்ட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில். அதுக்கு ஒரு நாளைக்கு 2,000 ரூபா அப்படின்ட்டு அவங்க வாங்குறாங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் இவங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்குது. 34 ஃப்ளைட், இவங்க ஃப்ளைட் ஜேர்னி இவங்க எடுத்துக்கலாம், அது ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அப்புறம் அன்லிமிட்டெட் ஃபஸ்ட் கிளாஸ் ரயில் ஃப்ரீ பாஸ் இவங்களுக்கு இருக்குது. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒரு டிபெண்டோடு இவங்க அந்த இடத்துக்கு போகலாம் நம்ம, சரிங்களா. அது இல்லாமல் இவங்களுக்கு 50,000 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ், சரிங்களா. 50,000 யூனிட் ஃப்ரீ யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஃப்ரீ டெலிஃபோன் இருக்குது. அது மாதிரி 4,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர், மினரல் வாட்டர் அப்படின்றது இவங்களுக்கு தராங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா வெஹிக்கிள் இருக்குது. டெய்லி அலவன்சஸ் அப்படின்ட்டு இவங்களுக்கு இருக்கிறதுல 16 ருபீஸ் பர் கிலோமீட்டர் அப்படின்ட்டு தராங்க. ஸோ இவங்க காரில் போகிறாங்க அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னா 100 into 16 ருபீஸ், சரிங்களா. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ஃபியூவல் அலவன்ஸ் அப்படின்றது தராங்க. இது இல்லாமல் ஃப்ரீ மெடிக்கல் கேர் இருக்குது இவங்களுக்கு, சரிங்களா. அது இல்லாமல் ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ் இன் டெல்லி. ஸோ வாடகையே இல்லாமல் ஒரு வீடு இருக்குது. இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அது மூத்த எம்பியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பங்களா அப்படின்றது தருவாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அலவன்சஸ். அது இல்லாமல் இவங்களுக்கு மெஸ்ஸில் ரொம்ப விலை, ரொம்ப மானிய விலையில் இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியான விலையில் இவங்களுக்கு பாராளுமன்ற மெஸ்ஸில் இவங்களுக்கு உணவு அப்படின்றது வழங்கப்படும். இது இல்லாமல் இவங்களுக்கு பென்ஷன் அப்படின்றது தராங்க. பென்ஷன் 25,000 பர் மந்த் அப்படின்றது தராங்க. இது ஒருத்தர் 2 டைம் 5 இயர்ஸ் இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு 2,000 ருபீஸ் அப்படின்ட்டு 2 டைம் இருந்ததுனால 2 into 2,000 4,000 ரூபா ப்ளஸ் 25,000. இது 10 தடவை இருந்தாருன்னா 10 into 2,000 ரூபா 20,000 ரூபா ப்ளஸ் 25,000 ரூபா 45,000 ரூபா அப்படின்னு வாங்கலாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அலவன்ஸ். இது இல்லாமல் நிறைய அலவன்சஸ் இருக்குது. ஒன் டைமாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு, அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, சரிங்களா, கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு லோன் இவங்களுக்கு தராங்க, சரிங்களா. ஸோ இது மாதிரியான வசதிகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்குது. எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இது ராஜ்யசபா, லோக்சபா 2 பேருக்குமே பொதுவானது தான், சரிங்களா. ஓகே, ஸோ இவங்களுடைய பணிகள் என்ன? ஸோ மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா என்ன மாதிரியான பணிகளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் பொதுவாக சட்டம் இயற்றுவதற்கான பணிகள் இருக்கும். ஒரு சட்டம் இயற்றுறாங்க. இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டத்தில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும், இவங்களாம் இந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வரணும், இவங்களாம் விலைக்கு வைக்கணும் அப்படின்ட்டு விவாதம் நடக்கும், சரிங்களா. ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸில் பங்கு பெறுவதற்கான உரிமை அப்படின்றது இருக்குது. ஒரு பில் ஆக்டாக மாறுவதற்கு முக்கியமான காரணியாக இவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு பொதுநலன் சார்ந்த இது ஒரு சட்டம் கொண்டு வரேன் அப்படின்னா அந்த சட்டத்தை வரைகிறதே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். இவங்க எல்லாருடைய டிஸ்கஷனால தான் அந்த சட்டம் அப்படின்றது வரையவே படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் நிர்வாகம் செய்யப்படுகிறது. சரி,
சரிங்களா? ஓகே. அடுத்து இவங்க வந்து பிரைவேட் பில் அப்படின்றது தனிநபர் மசோதா அப்படின்றதும் கொண்டு வரலாம். மினிஸ்டர் இல்லாமல் ஒருத்தவங்க பில் கொண்டு வரலாம். ஸோ அதை வந்து பாராளுமன்றத்தில் சட்டமாகவும் மாற்றலாம். சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து எனக்கு தேவை, என்னுடைய மாநிலத்துக்கு இது தேவை அப்படின்றத குரல் கொடுக்கலாம். ஒரு மசோதாவும் அறிமுகப்படுத்தலாம். சரிங்களா? அதே மாதிரி மசோதா கொண்டு வராங்கன்னா இப்போ சிங்கிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 50% ஆஃப் மெம்பர் அக்செப்ட் பண்ணாதான் அந்த மசோதா வந்து அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்ததுக்கப்புறம் அது சட்டமாக மாறும் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி இவங்களுக்கு இந்த மசோதாவிற்கு நான் ஒப்புதல் அளிக்கிறதா வேண்டாமா அப்படின்றத முடிவெடுக்கக்கூடியது அந்த எம்பிஸ். அவங்க தான் வந்து முடிவெடுப்பாங்க. இது இல்லாமல் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. பட்ஜெட் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. பட்ஜெட்டில் இவங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நிதி ஒதுக்கிறது, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கிறதா அப்படின்ட்டு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு வாக்கெடுப்பு நடத்தி, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னா இவ்வளோ ரூபா தான், டிஃபென்ஸ் அப்படின்னா இவ்வளோ ரூபா அப்படின்ட்டு அதை குறைக்கலாம், ஏற்றலாம், எல்லாம் என்ன வேணால் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வரி விதிக்கக்கூடிய அதிகாரங்கள் இவங்களுக்கு தான் இருக்குது. தீர்மானிக்கக்கூடியது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் அதுக்கு ஓட்டு போட்டு அந்த பட்ஜெட்டை வந்து பாஸ் பண்ண வைக்க வேண்டியது இந்த எம்பிஸோடைய கடமை தான். பட்ஜெட் வந்து முழுவதுமாக நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னா ஆட்சியே கவிழும். சரிங்களா? அவ்வளோ முக்கியமானது. அந்த அதிகாரமும் இவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் நிறைய கமிட்டிஸ் இருக்கும். இப்போ பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, பொது கணக்கு குழு அப்படின்னு ஒன்று இருக்கும், எஸ்டிமேட் கமிட்டி அப்படின்னு இருக்கும், பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கமிட்டின்னு நிறைய கமிட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் என்னென்னா இந்த பாராளுமன்றம் இவங்க செலவு பண்ணுறதுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்த பணத்தை ஒழுங்காக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கண்காணிக்க அதிகாரமும் அந்த எம்பிஸ்கே தான் கொடுத்துருக்குறாங்க. பொது கணக்கு குழுவில் நிறைய பேர் இருப்பாங்க. லோக்சபாலேருந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ராஜ்யசபாலேருந்து 7 பேர், 15+7 பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி இந்த பொது கணக்கு குழுவின் மூலமாக அரசின் செலவினங்கள் கரெக்டாக செலவிடப்படுகிறதா அப்படின்றத கண்காணிக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கும். அது இல்லாமல் இவங்களுக்கு பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரமும் இருக்குது. யாரெல்லாம் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கான அதிகாரம் இருக்குது. பாராளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இவங்களுக்கு எதிராக பதவி நீக்க ஒரு பில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை இவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பதவி விலகி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமான பணிகள். இது இல்லாமல் 0 ஹவர் அப்படின்னு இருக்கும், கேள்வி நேரம் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு இருக்கும், நான் கான்ஃபிடென்ட் மோஷன் அப்படின்ட்டு இருக்கும், ஒத்திவைப்பு தீர்மானம். இதெல்லாம் என்னென்னா அரசோடைய அன்றாட செயல்பாடுகளை விமர்சிப்பதற்காக. சரிங்களா? இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய இயற்கை பேரிடர் நடக்குது அப்படின்னா அதை சார்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரலாம். இந்த ஊரில் பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு, இதுக்கு என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு பாராளுமன்றத்தை கவனத்தை நம்ம ஈர்க்கலாம். இதன் மூலமாக கேள்வி கேட்கலாம். இப்போ என்விரான்மெண்டல் இஷ்யூ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தை சார்ந்த எம்பி இதை வந்து பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி அதற்கான தீர்வினை கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பாராளுமன்றத்தில் இவங்க செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள். இது இல்லாமல் எம்பியாக இருக்கிறவங்க என்ன வேலைகள் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாராளுமன்றத்தில் செய்யக்கூடிய வேலை. இது இல்லாமல் வெளியவும் நிறைய வேலை செய்வாங்க. அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியும் அவங்களுடைய தொகுதியோடைய குரலாக இருப்பாங்க. அவங்க பாராளுமன்ற தொகுதி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலம் பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது தான் இவங்களுடைய முதலான வேலை. சரிங்களா? இது வந்து தொகுதியோடைய நலனுக்காக இவங்க வந்து குரல் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுடைய மாநிலத்தோடைய நலனுக்காக இல்லை தேசியத்தோடைய நலனுக்காக எதுக்கு வேணால் குரல் கொடுக்கலாம். ஆனால் முதல் குரல் தொகுதியோடைய நலனுக்காக இருக்கணும். சரிங்களா? தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்லணும். அதுதான் வந்து பாராளுமன்ற உறுப்பினருடைய முதல் பணி. ஓகே. ஸோ இப்போ பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறது இல்லாமல் அந்த தொகுதிக்கு என்ன தேவை, இப்போ பாராளுமன்றத்தில் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய தொகுதியில் புதுசாக வந்து ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும், இல்லை ஒரு ஐஐடி வரணும், இல்லை ஒரு ஐஐஎம் வரணும், இல்லை ஒரு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் வரணும், ஒரு மெட்ரோ ரயில்வே வரணும், இல்லை அவருடைய தொகுதிக்கு ரயில் கனெக்டிவிட்டியை திருப்பி கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள், அதாவது இது மாதிரியான தேவைகள் இருந்தது அப்படின்னா அதை பாராளுமன்றத்தில் சொல்லலாம். ஸோ அதை வந்து இவங்க வந்து அந்த மாநில முதல்வரோடைய ஒப்புதலோடு என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில்
தெரிவித்து அதை மத்திய அரசோடைய நேரடியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை அந்த தொகுதிக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான வேலையை இவங்க வந்து செய்வாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், தொகுதி சார்ந்த நலன்கள் இருக்கும். இப்போ விவசாயம் சார்ந்த தொகுதிகள் இருக்கும், இப்போ தஞ்சாவூர் பெல்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே விவசாயம் சார்ந்ததா, இல்லை மீன்பிடி சார்ந்த ஒரு துறைமுகம் அமைக்கணும் அப்படின்னு நாகப்பட்டினம் மாதிரியான ஊரில், சரிங்களா. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எஜுகேஷன் சார்ந்த சில தொகுதிகள் இருக்கும், அங்கே புதுசாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா கொண்டு வரது கூடியதாக இருக்கும். இப்போ இயற்கை பேரிடர்களால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும், கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள். அங்கே வந்து சில அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும், சரிங்களா. இது மாதிரி ஒரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை அவங்க வந்து கொண்டு வரணும். இப்போ வந்து போக்குவரத்து வசதி, சாலைகள் இல்லாமல் இருக்கும் சில தொகுதிகளில், அங்கே வந்து இப்போ நேஷ்னல் ஹைவே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இது மாதிரி அந்த தொகுதிக்கு ஸ்பெசிஃபிக்காக சார்ந்து, இப்போ கொங்கு பெல்ட்டாக இருந்தது அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனை மேம்படுத்துவதற்காக சிறப்பு பூங்காக்கள் ஏதாவது அமைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் போய் பேசி அவங்களுக்கு கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை பண்ணலாம். இல்லை பொதுத்துறை நிறுவனங்கள், இப்போ BHEL இது மாதிரியான நிறுவனங்கள் இல்லாமல் இருக்கும், அது வந்தால் வேலைவாய்ப்பு நிறையா கிடைக்கும். ஸோ அது மாதிரியே பொதுத்துறை நிறுவனங்களை உள்ளே கொண்டு வர்றது அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். இல்லைனா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும், இப்போ நிறையா. இப்போ வாழை ஆராய்ச்சி மையம் அப்படின்னு ஒன்று இருக்கும், உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம். அது வந்துடுச்சு அப்படின்னா இங்கே வந்து இப்போ நெல்லுக்கான ஆராய்ச்சி மையம். ஸோ என்னென்னா இவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆராய்ச்சி சார்ந்த ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஈஸியாக நமக்கு வந்து ஒரு ரிசர்ச் இருந்தது அப்படின்னா நிறையா ப்ராடக்ட் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும், நம்மளுடைய அக்ரிகல்ச்சரில் புதுசாக இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வர முடியும், முதல் பயனாளியாக அந்த மாநிலம் இருக்கும். அப்படின்றதுனால அது மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்றத நிறையா கொண்டு வருவாங்க, சரிங்களா. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான வேலை. MP குரல் கொடுத்தால் மட்டும்தான் இதெல்லாமே நடக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு இருக்கும், 5 crore வரைக்கும் தராங்க. அந்த நிதியை வந்து அவருடைய சுயத்துக்காக பயன்படுத்த முடியாது, அவரோட தொகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அதுக்கப்புறம் வந்து பால்வாடி மையங்கள், இதெல்லாம் கட்டடம் கட்டுவதற்கு, சரிங்களா, இந்த விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு, நிழற்குடைகள் அமைப்பதற்கு, ஸோ இது மாதிரியான எல்லா விஷயத்தையும் அவங்களால வந்து பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு இரிகேஷன் கெனால் வந்து போடுறதுக்கு, இது மாதிரி அந்த நிதியை கல்வெட்ஸ் கட்டுறதுக்கு, சரிங்களா, இது மாதிரி ஒரு செக் டேம்ஸ் கட்டுறதுக்கு அந்த நிதியை இவங்களால் ஃபுல்லாகவும் வந்து பயன்படுத்த முடியும். மத்திய அரசு தரக்கூடிய நிதியில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸில் ஒரு 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க, 50% ஸ்டேட் கவர்மெண்ட் தருவாங்க. இப்போ 75% வந்து MNRGL, 75% சென்ட்ரல் கவர்மெண்ட் தராங்க, 25% ஸ்டேட் கவர்மெண்ட் தராங்க. ஸோ அந்த திட்டம் சார்ந்த ஆய்வு கூட்டங்கள், இப்போ மாவட்ட ஆட்சியரோட கூட்டம் போடலாம், சரிங்களா. இப்போ ஜல் ஜீவன் மிஷன் பற்றி ஒரு ரிவ்யூ மீட்டிங் போடலாம், இல்லை PM ஆவாஸ் யோஜனா பற்றி. PM ஆவாஸ் யோஜனா அப்படின்றது குடிசை இல்லாத இந்தியாவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கு எவ்வளோ பேர் பயனாளிகள் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற முழு ஆய்வு கூட்டத்தையும் ஒரு MPயால் போட முடியும், சரிங்களா. ரிவ்யூ போய் பார்க்க முடியும், இந்த வேலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இது எல்லா வேலைகளையும் ஒரு MP அப்படின்றவங்க பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ ஒரு 30 வயசு நிரம்பி இருந்த போதும் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்றது ஆயிடலாம், சரிங்களா. ஸோ என்னென்னா இந்த மக்களுடைய அந்த தொகுதியினுடைய ஒரு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் பேருடைய குரலாக பாராளுமன்றத்தில் பேச போகிறாங்க. ஸோ அவங்களுடைய கடமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சாதாரண குடிமகனுக்கு அதிகாரம் வழங்குவதற்கு MPயோடைய குரல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க, மக்களுடைய தலைவராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் தகுதி மக்களுக்கு தொண்டு செய்வது மட்டும்தான் அப்படின்ட்டு. ஸோ MP அப்படின்றவங்க மக்களுக்கு தொண்டு செஞ்சாங்க அப்படின்னா ஸோ இந்தியா இன்னும் வேகமாக முன்னேறும். நன்றி.